ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம அனைவரும் எழுந்து நின்று மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்பது நமக்கு கிடைத்த பெரிதான பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்களை எடுத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டி மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா. சோத்ரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு மகிமை 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 மகிமை. எல்லாரும் சோத்ரம் பண்ணி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. அபிஷேகியும் அபிஷேகியும் தூய ஆவி. கேட்போமாக அனல் மூட்டும். ஹல்லேலூயா. Yes Lord, we worship you Lord. அபிஷேகியும் தூய ஆவி, அனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, 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 தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. வழிகாட்டும் வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவி. கேட்போமாக வாழ்நாளெல்லாம் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். அற்புத வல்லமை, அபிஷேகம் எங்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டிருந்த நாளிலும் இந்த பிரசன்னம், உடைய மகிமை, உடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே வல்லமையாக வெளிப்படு. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். தூய ஆவியே, எஸ் லார்ட், ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளின் காலவேளையில் உடைய சமூகத்தில் வந்து நிற்க, மை துதிக்க, மை ஆராதிக்க, மை மயம்படுத்த, மை போற்ற நீர் எங்களை கொடுத்த இந்த நல்ல சமயத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நீர் எழுதி கொடுத்திருக்கிற நம்முடைய பிரசன்னம், பாதுகாவல், ஆளுகை, ஆசீர்வாதம் எங்களோடு கூட நம்முடைய பரிசுத்த நாமத்தை நீர் எங்கள் மயம்படுத்துங்க. ராஜா, உமக்கு ஆண்டவரே பிரியமுள்ள புத்தி உள்ள ஒரு ஆராதனை இந்த இடத்துல ஏறெடுக்க உதவி செய்யுங்க. இந்த ஆராதனை துவக்கல் முடிவரையும் உடைய ஆளுகை, உடைய ஆசீர்வாதம், உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே காணப்பட செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஆசீர்வதி எங்களோடு இடைப்பட்டு பேசுங்க. இந்த மாதம் முழுவதற்கு தேவையான கிருபை இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம அமருவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதும் அவருடைய நாமத்தை சங்கீதம் பண்ணுவதும் நல்லது. ஹல்லேலூயா.
ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிதான கிருபை, உதவிகளின் பலிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தக்கூடிய பாக்கியம். எத்தனையோ பாடல்கள் வெளிவந்தாலும் ஆண்டவரை துதிக்க போதவில்லை. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17-18 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். இந்த இடத்துல வருகிறது, ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய வாழ்வில் ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள வருகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய சந்நிதியில் காத்திருக்கும் பொழுது புதுசாக எதையாவது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும், புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும், புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட தாகத்தோடு கூட யாரெல்லாம் உட்கார்ந்துருக்கீங்களோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கி தான் நடத்துவார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன், வறண்ட நிலத்தில் அல்லேலூயா நீர்க்கால்களை ஓடச் செய்கிற தேவன், அவாந்திர வெளியே அல்லேலூயா அல்லேலூயா தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்தி மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவேன் மனமதிலே என்ற பாடலை 117வது பாடல் நம்முடைய பாட்டு புத்தகத்தில் பாடி மகிமைப்படுத்தப்படுறோம். ஏறத்தாழ 6 சரணங்கள் இருக்கிறது, ஆனாலும் அர்த்தமிக்க ஒரு பாடல். உந்தன் பாதம் என்னை பலியாய் உண்மை மனதுடன் ஒப்படைத்தேன், ஏற்றுக்கொண்டர்களும் தேவ பலன் விளங்கும், தேற்றி உயிர்ப்பித்திடும் தம் ஆவியினான். கரங்களை தட்டி உற்சாகமாக அல்லேலூயா. மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. உந்தன் பாதம் என்னை பலியாய் உண்மை மனதுடன் ஒப்படைத்தேன். உந்தன் பாதம் என்னை பலியாய் உண்மை மனதுடன் ஒப்படை கேட்போம், ஏற்றுக்கொண்டருளோ தேவபலன் விளங்கோ, தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவியினார், தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. தேவ சாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். ஆமென். தேவ சாயல் எஸ் லார்ட் ஹalleluya. எந்த வாஞ்சையிலே என்று சேர்ந்திடுவே என்னை நிரப்பிடுவே தம்மாவியினார், என்னை நிரப்பிடுவே தம்மாவியினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. ஜீவ ஜலமே பொங்கி வருதே ஜீவ ஊற்றுகள். ஆமென். ஜீவ ஜலமே பொங்கி வருதே ஜீவ ஊற்றுகள் திறந்தனவே தம் கரம் பிடித்தே அன்பு வழி நடத்து. தாகம் தீர்த்திடுவேன் தம்மாவியினார், தாகம் தீர்த்திடுவேன் தம்மாவியினார். சொல்லுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே எஸ் லார்ட் மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. பாத
போதும் என்றே பேசும் ஆண்டவர் துணியும் கேட்டேன். பாதம் ஒன்றே போதும் என்றே பேசும் ஆண்டவர் துணியும் இந்த வாக்குகள் இந்த வாக்குகளே எந்த போதனமே என்னை பலப்படுத்தும் நம்மாவியினார், என்னை பலப்படுத்தும் நம்மாவியினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமளவே அடைந்திடவே தரிசிக்கவே மனமுகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே. ஆமென். தெய்வீக குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கை தேவை அதுவே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. தேவ சேவையிலே பாடு சகித்திடவே தாரும் பொறுமை பலன் நம்மாவினார், தாரும் பொறுமை பலன் நம்மாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே ஆவியாத்மா தேகம் முழுதும் அன்பு இயேசுவை சொந்தமாவே. ஆவியாத்மா தேகம் முழுதும் அன்பு இயேசுவை சொந்தமாவே. பூரண மருளோ ஆயத்தப்படுத்து பாடி பறந்திடுவே நம்மாவினார், பாடி பறந்திடுவே நம்மாவே. சேர்த்து சொல்லுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடுவே தரிசிக்கவே மரண்முகமே மகிழ்ந்திடவே மரண்முகமே. ஆவி ஆத்மா தேகம் முழுதும் அன்பர் இயேசுவின் சொந்தமாமே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாருங்க. ஒரு நாள், அதாவது காலையில் சூரியன் உதிக்கிறது போல காலையில் கொஞ்சம் அப்படி வெளிச்சம் வந்து அப்படியே வந்து நீதிமானுடைய பாதை மதியானம் வரைக்கும் அந்த பிரகாசிக்கிற சூரியனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழிகள் 4:18 ஆண்டவர் எழுதியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் பிரகாசத்தில், ஹல்லேலூயா, ஆசீர்வாதத்தில், ஹல்லேலூயா, செழிப்பில், சமாதானத்தில், சந்தோஷத்தில் வளர வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகிறதுனா அது எதில் வெளிப்பட வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிவருகிற ஆவியின் கனிகளில் வெளிப்பட வேண்டும். ஒரு 10 வருஷம் வீட்டில் தென்னை மரத்தை நட்டு வச்சுருந்தாக்கா வருஷத்துக்கு ஒரு எத்தனை தேங்காய் வந்து விழணும்னு எதிர்பார்க்குறோம். மாமரத்தை நட்டு வச்சுருந்தா வருஷந்தோறும் கனிகளை எதிர்பார்க்குறோம். ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் 10-20 வருஷம் ஆகியும் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்காமல் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக அந்த ஒளி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளக்கு தண்டின் மேல் ஏறி இந்த உலகத்துக்கு வெளிச்சம் காட்ட நீங்களும் நானும் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று எதையாகலும் செய்யணும். இன்னைக்கு ஆண்டவருக்கென்று நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறான்னு கேட்கிற அன்பான ஜனங்களே, கர்த்தருக்காக நீங்களும் நான் என்ன செய்திருக்கிறோம், அவர் நமக்கு செய்ததுக்கு எந்த அளவுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருந்திருக்கிறோம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி இந்த பாடலில் கடைசி சரணம் எப்படியாய் சொல்லு, ஆவி ஆத்துமா தேகம் முழுதும் அன்பர் இயேசுவின் சொந்தமாமை ஆயத்தப்படுத்தும் பூரணம் அருளும் பாடி பறந்துடுவேன் நம் ஆவியினால். ஒரு நாளில் பரலோகத்துக்குள்ளாக போக ஆயத்தப்படுகிறவர்கள், தேவனுடைய வீட்டுக்குள்ளாக போக. ஹல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்களுக்கு தெரியும் என்னைக்கிடா முடியும், என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் என்று ஒரு வாஞ்சையோடு கூட எப்பொழுதும் இருப்போம். இதே போல் என்றைக்கு அந்த ராஜ்யத்துக்குள்ளாக எனக்கென்று உண்டாக்கப்பட்டிருக்க அந்த வாசஸ்தலுக்குள்ளாக செல்ல போகிறோம், அது வரைக்கும் இங்கேருந்து எல்லா ஆயத்த முயற்சிகளை
நேர்த்தியாக செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில் தேவன் நம்மை குறைவின்றி நடத்துகிறவராக இருக்கிறார். எந்த ஒரு சோதனையின் மத்தியில் ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு போதுமானதாக இருக்குது. ஒரு நாள் காலையில் வீட்டை விட்டு வெளியே போய் திரும்பி வீட்டுக்கு வர்றோன்னா அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. நம்ம நினைச்சு பார்க்கறது இல்லை. காலையில் தூங்கி எந்திரிக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவரே படுத்துக்கொண்டேன், நான் படுத்துக்கொண்டேன், விழித்தேன், தேவரீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி சங்கீதம் 4வது அதிகாரம் 8வது வசனம் என்று நினைக்கிறேன் தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் பார்க்கும் பொழுது தேவன் நம்மை இப்படியாக ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளிலும் சங்கீதம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொல்லி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் தேவன்தான் நம்மை தாங்கி வருகிறார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். நம்மை ஒருபோதும் அவர் மறந்து விடவில்லை. இன்றைக்கி ஒருவேளை ஒரு சில குறைகளோடு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். நீங்கள் அதை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிற தேவ பிரசனத்தில் இருக்கிறோம். பாடி 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 கர்த்தரை உயர்த்தி உயர்த்தி மகிமைப்படுத்தி விண்ணப்பத்தை தெரிவித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் சீக்கிரத்தில் இறங்குவார், அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாயிருக்கு. பாடி தேவனை மயம்படுத்தும். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. பாடி தேவனை மயம்படுத்துமாக. ஆமென். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே. சொல்லுங்க, ஆயுளெல்லாம். அவர்தான் நம்முடைய தேவன். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. எஸ் லார்ட். கை தட்டி எல்லாரும் பாடுவோம் உற்சாகமாக. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீர். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த தேவன். என் முன்னே சென்றே பயணத்தை காத்தீரே, என் முன்னே சென்றீரே பயணத்தை காத்தீரே. மகிமையோர் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையோர் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுயிரே ஆறுதலே. எஸ் லார்ட். ஆயுளெல்லாம் என்னை காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. ஆமென். அதிசயமாக என்னை அதிசயமாக வருஷத்தை நன்மையினால், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. சொல்லுவோமாக தேவனை நோக்கி. வருஷத்தை நன்மையினால், எஸ் லார்ட், முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவர். சந்தோஷமாக. எஸ் லார்ட். ஆயுளெல்லாம் குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, கோடி
சோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே, எல்லாரும் ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, என் ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக Yes Lord. Oh Jesus, உமக்கு சோத்திரம். ஆமென். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. கோடி சோத்திரமே. உள்ளங்கைகளிலே என்னை மறைத்து வைத்தீரே. உள்ளங்கைகளிலே என்னை மறைத்து வைத்தீரே. நீரே தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீரே தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. சொல்லுவோம் கரங்களை உயர்த்தி. ஆமென். ஹல்லேலூயா. ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் Yes Lord. ஆமென். என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. ஆயிரம் சோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. Yes Lord. என்னை அதிசயமாக நடத்தி ஹல்லேலூயா. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. கோடி சோத்திரமே. சொல்லுவோமாக எல்லாரும். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. ஹல்லேலூயா. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. கோடி சோத்திரமே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கூடியிருக்கிற இடத்துல நன்றி பலி, ஹல்லேலூயா, துதி ஸ்தோத்திரங்கள், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எப்பொழுது உண்டாகி கொண்டே இருப்பதாக. எழுந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டாடுவோம். நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்டிகை? கர்த்தருடைய பரிசுத்த நாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானே. தேவனை துதிக்கிறதை போல ஒரு பாக்கியம் வேறு கிடையாது. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்பது பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஏனென்று கேட்டால் சங்கீதம் 65:4 எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய வாசஸ்தலங்களில் தங்கியிருக்கும்படி, உடைய பரிசுத்த பிரகாரத்தில் தங்கியிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற மனுஷன். ஆண்டவர் தான் உங்களை என்ன இந்த இடத்துக்குள்ளே சேர்த்துருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே எத்தனையோ பேர் நடந்து போகிறாங்க இந்த ரோட்டு வழியாக. அவங்கெல்லாம் வெளியே நின்று
வாய் முத்தி கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆனால் நீங்களும் நானும் உள்ளே வந்து இந்த தேவனை ஆராதிக்க கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அறியாத எத்தனையோ பேர் வெளியே நின்று முத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மற்ற தேவர்களைப் போல இவரும் ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படின்ட்டாங்க. எல்லா சாமியும் ஒன்றா இருந்தாக்கா, எந்த சாமி மனுஷனுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், எந்த சாமி வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், எந்த சாமி இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறவர், மனுஷன் அறிவில்லாமல் சங்காரமாகி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு தெரியாத நிலைமையில ஜனங்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டு ஒரு கடைசி நாள் வரப்போகிறது. அன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். ஐயோ எல்லாம் ஒன்றுன்னு நினச்சோமே, இன்னைக்கு வாயில் மண்ணை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறோமே அப்படின்னு நிறைய பேர் கத்திக்கிட்டு கிடப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் போகும்படி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி 7 நாட்களும் யெகோவா தேவனை, அதுதான் இந்த மாதம் பூரா செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாதம் முழுவதும் இங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட இருக்கிறது. இந்த ஓசன்னா டவர் ஆலயத்தில் இந்த இடத்துல ஆராதனை ஆரம்பித்து 17 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. இன்னைக்கு 18வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகஸ்ட் 31ஆம் தேதி 1996ஆம் வருஷம் முதல் முறையாக இங்கே ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 30-40 பேர் தான் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் இத்தனை ஜனங்களை இந்த பகுதியிலேருந்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்க. பல வருஷங்களாக அங்கேருந்து ஜனங்கள் வந்து ஆராதித்து கொண்டாங்க. இங்கே இப்போ நிறைய பேர் அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அநேகர் புதிய ஜனங்களாக இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறீங்க. நம்ம வந்தது போதாது, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வரணும். இங்கே நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், உயிர் உள்ளவர். அவர் ஒருவரே இரட்சகர். அவருக்கு நிகரானவர் வேலை வானத்தில் கீழே பூமியில் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் தேவனை ஆராதித்து கொண்டிருக்க. எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். பாடி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கைத்தட்டி உற்சாகமாக கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். பலிகள் செலுத்தி எல்லாரும் பாடி கொண்டாடுவோம். ஜீவன் நடுவில் வருவதில்லை, ஜீவன் நடுவில் வருவதில்லை. கர்த்தர் ஜெயம் எடுத்தார், நம் கர்த்தர் ஜெயம் எடுத்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கரங்களை அசைத்து சத்தம் கையசைத்து பாட வேண்டும். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் ஹல்லேலூயா. நல்லவர் கர்த்தர், கிருபை உள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். தேவன் நல்லவர் கர்த்தர், கிருபை உள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். கர்த்தரின் மகிமை மேகம் போல, கர்த்தரின் மகிமை மேகம் போல எழும்பட்டும் நாடினே, எழும்பட்டும் நாடினே. மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், ஆனந்த சத்தம் நீடுவோம். மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், ஆனந்த சத்தம் நீடுவோம்.
முடியா கூடாரமாவோம், அமைதி இல்லமாவோம். அசைக்க முடியா எஸ் ஹalleluya. நோயாளி என்று ஒருவரும் இல்லை, நோயாளி என்று சொல்வதில்லை. ஆனந்த சத்தம் ஆனந்த சத்தம் கொண்டாடுவோம். Yes, Jesus, we worship you, Lord. Heavenly Father, we adore you. Holy Spirit of God, we exalt you. Amen. பழைய குழித்த மாவை அகற்றி தூக்கி எறிந்திடுவோம். ஆமென். பழைய குழித்த மாவை அகற்றி தூக்கி எறிந்திடுவோம். குருகுணம் கொல்லாங்கு தவிர்த்திடுவோம். ஆனந்த சத்தமிடுவோ கொண்டாடுவோம். நாம் பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது உலகினால் சிலுவையிலே, எல்லாம் முடிந்தது என்று ரட்சகர் உலகினால் சிலுவையிலே. சாவுக்கு அதிபதி சாத்தானே, சாவுக்கு அதிபதி சாத்தானே. சவாலிலே சொல்வோம், சவாலிலே ஓ ஹல்லேலூயா. ஆனந்த சத்தமிடுவோ ஆனந்த சத்தமிடுவோ கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். Yes, Jesus, hallelujah. பழைய குழித்த மாவை அகற்றி தூக்கி எறிந்திடுவோம். பழைய குழித்த மாவை அகற்றி தூக்கி எறிந்திடுவோம். துர்குணம் பொல்லாங்கு தவிர்த்திடுவோம். சுத்திகரிக்கப்படுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்த சத்தமிடுவோம். ஆனந்த சத்தமிடுவோம். கொண்டாடுவோம். நாம் பண்டிகைகள் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் பிதாவே இயேசு தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எங்கள் பிதாவே இயேசு ரட்சகரே, உம்மை தொழுகிறோம். சர்வத்தையும் படைத்தவர் நீதானே, சாவாமை உள்ளவர் நீதானே. சர்வத்தையும் படைத்தவர் நீதானே, சாவாமை உள்ளவர் நீதானே. ஆதியும் அந்தமும் நீதானே,
மன்றமும் நீதானே, ஆராதனைக்குரியவர் நீதானே எங்கள் பிதாவே. ஓ இயேசு ரட்சகரே, ரட்சிப்பின் அதிபதியே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மறுபடியும் பரவசையாக எங்கள் பிதாவே. ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே, ஆமென். அதிசயமானவர், அதிசயமானவர் நீதானே, ஆலோசனை கர்த்தர் நீதானே, அதிசயமானவர் நீதானே, ஆலோசனை கர்த்தர் நீதானே, மகிமை ராஜா நீதானே, மாறாத நேசர் நீதானே, மகிமை ராஜா நீதானே, மாறாத நேசர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் எங்கள் பிதாவே. ஆமென். ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம் எங்கள் பிதாவே. இயேசு ரட்சகரே, ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். சர்வ வல்ல தேவன் நீதானே. சபையார் சொல்லுவோம். ஆமென். சர்வ வல்ல தேவன் நீதானே, சாரோனின் ரோஜா நீதானே, சேனைகளின் கர்த்தர் நீதானே, திரியேக தேவன் நீதானே, சேனைகளின் கர்த்தர் நீதானே, திரியேக தேவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் எங்கள் பிதாவே. இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம் எங்கள் பிதாவே. இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, ஹல்லேலூயா, உம்மை தொழுகிறோம். அதிசயமானவர், அதிசயமானவர் நீதானே, ஆலோசனை கர்த்தர் நீதானே, அதிசயமானவர் நீதானே, ஆலோசனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமாக. மகிமை கர்த்தர் நீதானே, மாறாத நேசர் நீதானே, மகிமை கர்த்தர் நீதானே, மாறாத நேசர். எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே. இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பிதாவே. இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே. சர்வத்தையும் படைத்தவர், சாவாமை உள்ளவர், சர்வத்தையும் படைத்தவர் நீதானே, சாவாமை உள்ளவர் நீதானே, ஆதியும் அந்தமும் நீதானே, ஆராதனைக்குரியவர் நீதானே, ஆதியும் அந்தமும் நீதானே, ஆராதனைக்குரியவர். Yes, Jesus, we worship you. Father God, we love you. Amen. Hallelujah. Holy Spirit of God, we exalt your holy name. Amen. Hallelujah. Yesu ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தொழுகிறோம். Hallelujah. கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுக்கு மகிமை செலுத்தி வாய்களை விரிவாய் திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். Hallelujah. ஓ சர்வத்தை படைத்தவரே, ஹalleluya, மகிமைக்கும் மாட்சிமைக்கும் கனத்துக்கும் துதிக்கும் புகழுக்கும் உரியவரே,
உம்மை தொழுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிற ஆண்டவரே, டோட்டலா ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரத்தை நம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. விட்டு கொடுங்க. எல்லாம் பொல்லாப்ப சொற்குணம் நீங்கி போகட்டும், அசுத்தங்கள் அகன்று போகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று வாய் திறந்து சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனை, உமக்கு மகிமை. ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டே, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், மறுபடி பிறக்க செய்தே. மகனாக தெரிந்து கொண்டே, மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஐயா, ராஜாக்களும் நாங்களே, உந்தன் ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு. ஸ்தோத்திரமும் கனமும், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமும் கனமும், வல்லமையும் பலனும். ஸ்தோத்திரமும் ஆமென். ஹல்லேலூயா. வல்லமையும் பலனும், ஆட்சிமையும் துதியும் சொல்லுவோமாக. ஆட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். ஒருவருக்கு எல்லாம் ஆட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கிறோம். ஆண்டவரே, முழு இதயத்தோடு கூட கர்த்தாவே, we love you Lord. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், ஹல்லேலூயா. உமது செயல்கள் எல்லாம், உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள். ஹல்லேலூயா. உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவை. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். ஆமென். சகலமும் படைத்தவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம்,
செய்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அன்பு செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஓரி பாபா பாபா சபா பாபா கரபா. ஹல்லேலூயா. உலக போக்கில் நடப்பதில்லை. ஒப்பு கொடுப்போமா? ஒத்த வேஷம் உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும். திருசித்தம் புரிந்து வாழணும் அப்பா, வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும். திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடு நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடு நிரந்தரமாய். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கிறேன், ஐம்புலன்களை கரத்தில் படைக்கிறேன். பரிசுத்த ஜீவியம் தூய்மையுள்ள ஒரு வாழ்க்கை உலகத்துக்கு பாய் வாழ்ந்திட உதவி செய்து உயிருள்ள திருபலியாக. ஆமென். உலகத்துக்கு வெளிச்சமாய் வாழ்ந்திட உதவி செய்ய இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் அன்பு கரத்தை வைத்து பரிசுத்தப்படுத்துகிற உள்ளத்தின் நினைவுகள் நெஞ்சில கை வைத்து சொல்லுவோம். உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனமாக உகந்தனவாயிருப்பதாக. ஒப்பு கொடுப்போமா? நினைவுகள் உமக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உகந்தனவாயிருப்பதாக. நாவின் சொற்கள் ஹல்லேலூயா ஏற்றனவாக ஏற்றனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடு நிரந்தரமாய். தகப்பனே என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிரியமாய் வாழ்ந்திட உதவி செய்ய. ஆமென். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாக. இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாக. ஆமென். இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். உன்னத பணி செய்ய வேண்டும். என் உயிர் இருக்கும் வரை, என் உயிர் இருக்கும் வரை உன்னத பணி செய்ய வேண்டும். என் உயிர் இருக்கும் வரை. ஆமென். தகப்பனே
நிரந்தரமாக எனக்குள்ளாக என்னோடு கூட ஆண்டவரே ஹல்லேலூயா முற்றிலுமாக நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. எல்லாமே உமக்குதான் ஆண்டவரே ஒப்புக்கொடுக்கிறோம். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். யாராகிலும் ஒருவர் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவ சமத்தை நோக்கி துதித்து ஆராதிக்கும் ஒருவர், சகோதரனோ சகோதரி யாராகிலும் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. Celebrating your birthdays or wedding days, பிறந்த நாள் திருமண நாள். ஹல்லேலூயா. செப்டம்பர் 3ஆம் தேதி அவருடைய திருமண நாள். வேற யாருக்கு? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக இவர்களை வரவேற்போம். பக்கத்தில் இருக்கவங்க வாழ்த்துங்க அவர்களை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் அம்மா அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறப்பா கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளை எங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 8 மாதங்களை முடித்து இந்த வருஷத்தில் 9வது மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவரே நீங்கள் ஜீவன், சுகம், பலன், பாதுகாப்பு எல்லாம் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. கர்த்தாவே, இந்த வேளையில் கூட கர்த்தாவே ஆண்டவரே எழும்பி நிற்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா, இதுவரைக்கும் காத்து கொண்ட தேவன், பிறந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் காத்து வந்தீங்க, ஆதரித்து வந்தீங்க ஆண்டவரே. இந்த புதிய நாளையும் இந்த வாரத்தில் காணத்தக்கதாக கிருபை செய்திருக்க தயவுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாள் மட்டும் இல்லை, இந்த வருஷம் மட்டும் இல்லைப்பா, இனி வருகிற காலங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் வைத்து கொள்ளும்படி ஆய்ச்சதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வசனம் சொல்லுகிறதப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு யாபேசை ஆசீர்வதித்தது போல தேவரீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க. உடைய கரம் இவர்களோடு கூட இருக்கட்டும். இவர்கள் எல்லைகளை விரிவாக்குங்க ஆண்டவரே. தீங்கு இவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே அதற்கு விலக்கி நீங்கள் காத்தருளும்படியாய் ஜெபிக்கிறையா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இவர்களுக்கென்று நீங்கள் குறித்து வைத்திருக்கிற காரியங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் யாவற்றையும் இவர்கள் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக தகப்பனை ஒன்று குறையாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிற யாவையும் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் அதிகம் அவரிடத்தில் உண்டு என்று நாங்கள் யோபுல வாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் சுதந்திரித்து கொள்ள இவர்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலையும் ஆண்டவரே கர்த்தா ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே நல்ல ஜீவன், சுகம், பலன் இருக்க ஆண்டவரே உமக்கு சாட்சியாக இருக்க ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நாங்கள் சபையாய் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் பிறந்த நாள், விவாக நாள் ஆசீர்வதிக்கப்படுவதாக கர்த்தர் இவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இதிலும் பெரிதான காரியங்கள் இவர்கள் காணத்தக்கதாக நீங்க முன் செல்லும்படி ஆய்ச்செபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபத்தை ஏறெடுக்க நல்ல பிதாவே, ஆமென்.